தூய்மை பணியாளர் 84வது வார்டு உள்ள தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் பாலியல் நேர்ச்சியாக இருக்கு சொல்லிட்டு சரியா ஆய்வு பண்ணி அது பெண் அதிகாரிகளுக்கு ஆய்வு மறுபடியும் ஆய்வு பண்ணலாம். வார்த்தையே வந்து நம்ம மனத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது சமூக ஆர்வலரை கூட சேர்த்துனா நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வேற ஏதாவது ஒரு தரப்பட்டீங்கன்னா மக்கள் தெரிவிச்சு மகளிர் இருக்காங்க. யாராவது ஒரு மகளிர் அவங்க உங்களை நம்பிதான் வேலைக்கு வராங்க. எல்லாம் ஒரு அவங்க பாதுகாப்பாக நம்ம தான் இருக்கிறாங்க. முகப்பேர் போறோம் அப்படின்றது வந்து இவங்களே மாட்டு உள்ள ஒர்க் பண்ற என்ஜிஓல ஒர்க்கர்ஸே தெரிவிச்சிடுறாங்க. தெரிவிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா மாடு பிடிக்க வராங்க எல்லாம் உஷாராகிட்டு அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கிக்கிட்டு அவங்க எல்லாரும் போட்டுட்டு ஒரு 5 பேர் 10 பேர் ஒன்னா சேர்ந்துடுறாங்க 2 வீலர்ல வந்து. அப்ப அந்த இடத்துல வரும்பொழுது மாடை பிடிக்க முடியல. நான் ஒரு தடவை எஸ்வி நகர்ல ஒரு மாடு இடிச்சு ஒரு 2 வீலர் கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு தொலைபேசியில சொன்னோன்னா உடனே சொல்றேன். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வண்டி போயிடுச்சு. ஆனா அந்த மாடை பிடிக்க முடியல. மாட்டு உரிமையாளர் வந்து குடிக்க முடியாத மாதிரி ஒரு 6-7 மணி இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி அந்த மாடை பிடிக்காம மாடை எடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல நம்ம ஸ்டாஃபுங்களும் பண்ண முடியல. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஆல்ரெடி ஏற்பட்டது என்னன்னா என்யூஎல்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த இதை வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க அப்படின்ட்டு. அதையும் தாண்டி நான் வந்து ஒரு 1400 பேர்ல யாரெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறா, யாரெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறான், கயட்டு போட்டு போயிடுவான், ஓடியில இருப்பான், ஆளே வரமாட்டான், குடிச்சிட்டு பட்டுங்கிறவங்களா இருக்கான். இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க பார்க்கலாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ல இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சென்னை மாநகராட்சி மக்கள் வேறு எல்லா பத்திரிகையும் வாரங்களுக்கும் போய்விடுகிறது. இந்த தூய்மை பணியாளர் 84வது வார்டு உள்ள தூய்மை பணியாளர் பெண் தூய்மை பணியாளர் பாலியல் சூப்பரேசர் மேற்கொள்ளாத இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவிலும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதை நம்ம சரியா ஆய்வு பண்ணி அந்த பெண் அதிகாரிகளுக்கு ஆய்வு மறுபடியும் ஆய்வு பண்ணலாம். அந்த ப்ராப்ளம் நேரத்துதான் தெரியாது. ஏன்னா அம்பத்தூர் தியாகம் வந்து அம்பத்தூர் தந்தைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அங்க ஊழியர் வேலை செய்யற எல்லா ஊழியர்களும் நீங்க தந்தையா இருந்து சரியான ஆய்வு பண்ணாங்க. அதிகாரிகளுக்கு ஆய்வு பண்ணுங்க. 84வது வார்டுக்கு நானு ஜோனல் ஆபீசர் சாரோட ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும். வரும்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது யார் மேலேயாவது பாலியல் விஷய வார்த்தையே வந்து நம்ம மனத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சங்கடமான வார்த்தை. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஜோன் சாங்ல வரக்கூடாது. எல்லா மீடியாவையும் சென்னை மாநகராட்சி மற்ற 784 வார்டு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம சார் இது வந்துட்டு 4 பேர் மட்டும் ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு சார். கமிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சார். சார் இருக்காங்க ஏடிஓ ஏஎஸ் கோமதி அவர் ராஜ்மோகன் சொல்லிட்டு ஏஎஸ் இருக்காங்க சார். முதல்ல வந்து 2 பேர் கொண்ட குழு வந்துட்டு ஒரு என்கொயரி கலெக்ட் பண்ணாங்க சார். எடாஸ் வந்து 4 பேர் கொண்ட குழு நியமிக்க சொன்னாங்க சார். 4 பேர் கொண்ட குழு நியமிச்சிருக்கோம். என்கொயரி 4 பேர் கொண்ட குழு வந்துட்டு அதுல 3 பேர் இருக்காங்க சார். 3 பேர் சீனியர் லெவல் ஆபீசர்ஸ் என்கொயரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அவங்களுடைய ரிப்போர்ட் வரணும் சார். அதாவது சமூக ஆர்வலரை கூட சேர்த்துனா நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அபிஷியல் வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ளோஸ் பண்ணதான் பார்க்கணும். அதனால வேற ஏதாவது ஒரு தரப்பட்டீங்கன்னா மக்கள் தெரிவிச்சு மகளிர் இருக்கிறாங்க. யாராவது ஒரு மகளிர் வைங்க. நம்ம வந்து எந்த அவங்க கூட வந்து அவங்க ஒரு குழுல சேர்த்துங்க. இதே மாவட்டம் இதே மகளிர் மாவட்டம் அவங்களையும் இதில் சேர்த்துங்க. நாம வந்து ஒன்னொன்னா பண்ணலாம். நம்ம பெண் கவுன்சிலர் சேர்க்கலாமான்ட்டு நான் என்ஆர்பிஸ்ல கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஆலோசனை மரியாதை யார மாட்டேன். நம்ம பெண் கவுன்சிலர்ல குறிப்பா யாரையாவது வேலைக்கு வராங்க. பாதுகாப்பு ஆள் நம்ம தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த மேஸ்திரிலாம் கொஞ்சம் வேற வார்டு நடக்கிற இடம் வந்து மேஸ்திரிகளால கூட நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம் இருக்கு. நான் போன ஒரு சண்டை
மண்டே வந்து 80வது வார்டில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன். அப்போ கூட நான் பேசும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவ்வளவு கும்பலா இருக்கும் பொழுது உங்களால சொல்ல முடியலன்னா தனியா கூட என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன். எல்லா எதிரிலையும் ஒரு மீட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ணி இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 7இல் மண்டல கூட்டம் நடைபெற்றது. பல விவாதங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டது. அதில் 84வது வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக நான் கோரிக்கை வைத்தேன். இதில் விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். அந்த விசாரணை கமிட்டியில் பெண் கவுன்சிலர் உட்பட பெண் அதிகாரியை வைத்து விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இதை விசாரிக்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த விசாரணையில் குற்றம் உண்மை என்றால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மற்றும் இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட ஏரியாக்களில் மாடு நாய் மிகவும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெளியே செல்ல முடியல. நாயினாலும் மாடுனாலும் பெரிய தொல்லையாக இருக்குது. இதனால் சட்டப்படி மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. 84வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜே ஜான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.